வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஸ்திரீகளுக்குள்ளே மைக்கில் வாசிக்கலாம். ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாக்கேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று வேதம் கூறுகிறது. இங்க தெபராலும் பாராக்கும் அவர்கள் பாடிக்கொண்டு வரும்போதுதான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு கோத்திரத்தையும் அவர்கள் வாழ்த்தி பாடிக்கொண்டு வரும்போதே இந்த யாகங்களை குறித்தும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக ஜெபங்கள் நடக்கிறத பார்க்க முடிகிறது. உபவாச ஜெபம், இரவு ஜெபம், முழு இரவு ஜெபம், இப்படி நிறைய ஜெபங்களும் எனக்கு எப்படியாவது தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பலவிதமான ஜெபங்களும் பிரார்த்தனைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சிறியை குறித்து வேதம் கூறுகிறது, ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. இதே வார்த்தையை தான் வாசிக்க வேண்டாம், நம்ம தெரிஞ்ச ஒரு வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல தேவதூதன் சொல்லுகிறான் மரியாளை பார்த்து, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அங்க சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. மரியாளுக்கு சொல்றதுக்கு முன்பாகவே இந்த அருமையான யாகேலுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை எதனால சொல்லப்படுகிறது, இவள் செய்த காரியம் என்ன, அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். இதுக்கு இன்னொரு வசனத்தை ஆதாரமா வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தெரிஞ்ச ஒரு வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று நம்ம இந்த வார்த்தை ரொம்ப பிரபலமான ஒரு வசனம். நம்ம பார்க்காமே வாசிச்சிருவோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்றால், இந்த ரெண்டு காரியத்தையும் எதுல அறையணும்னா சிலுவையில அறைய வேண்டும். சிலுவையில அறைய வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவை இருக்கு சொல்லுங்களேன். சிலுவையில இப்ப நம்ம அடிக்கணும், இயேசு கிறிஸ்துவ அடிக்கும் போது முதலாவது ஆணி தேவை. அதுக்கு பிற்பாடு என்ன தேவை இருக்குன்னா சுத்தில். இந்த ரெண்டு இருந்தா தான் சிலுவையில மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அறைய முடியும். எனக்குள்ள எழும்புகிற இச்சைகளையும் அந்த மாம்சத்தையும் சிலுவையில் அறைய வேண்டும் என்றால் முதலாவது ஒரு தேவ பிள்ளைக்கு, திருச்சபைக்கு, ஊழியக்காரனுக்கு ஆணி தேவையாய் காணப்படுகிறது. இரண்டாவது, ஆணி மாத்திரம் இருந்தா போதாது, சுத்தியில் இருக்க வேண்டும். வெறும் ஆணி வச்சு அடிக்க முடியாது. கையை கொண்டு அடிச்சா அது ஒரு செவுத்துக்குள்ளேயோ உள்ள ஒரு வேற ஒரு பலகையில அடிச்சா உள்ள போகாது. அப்ப சுத்தியில் தேவைப்படுகிறது. இந்த ரெண்டு காரியமும் இந்த யாகேல் இடத்தில் காணப்பட்டது. ஒரு பெரிய யுத்த வீரனை வீழ்த்த தேவன் இந்த சகோதரியை உபயோகப்படுத்தினார். அதுல 26ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்தை வாசிங்க. தன் கையால் ஆணியையும், நல்ல கவனிங்க, தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசராவை அடித்தாள். அவன் நெற்றியில் உருவ கடாவி அவன் தலையை உடைத்து போட்டான். இந்த சிசரா சாதாரண ஆளு கிடையாது, பெரிய ஒரு ராணுவ தளபதி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இன்னைக்கு திருச்சபைக்கு தேவை ஆணி. சிசராவை வீழ்த்த வேண்டும் என்றால், சிசராவை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம கையில தேவை என்னன்னா ஆணியும் சுத்திலும் தேவையாய் காணப்படுகிறது. சில தேவை பிள்ளைகிட்ட பார்த்தா ஆணி இருக்கிறது, ஆனா அது மொட்டை ஆணியா இருக்கு. இந்த மொட்டாணியை நம்ம அடிக்கும் போது என்ன இருக்குன்னா அது உள்ள இறங்காது, வளையும். அப்போ ஆணி சார்பா இருந்தா தான் சிஸ்ராவை வீழ்த்த முடியும். 27ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவள் கால் அருகே அவன் மடங்கி
விழுந்து கிடந்தான். அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான். அப்ப சிஸ்ரா சாதாரண ஆளு கிடையாது. நம்ம சும்மா சாதாரண நபர் சிஸ்ராவை வீழ்த்த முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது 4ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். 20 வருஷமா ஜனங்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி அந்த ஜனங்களை எப்படிலாம் சித்திரவதைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவன் ஜனங்களை வேதனைப்படுத்தின ஒரு மனிதன் தான் சிசரா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு 20 வருஷமா சில பாவங்கள் நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சிசராக்கள் நம்மளை மேற்கொண்டு அதுல இருந்து வெளியே வரவிடாதபடிக்கு நம்மளை வேதனைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனா அதுல எழுதப்பட்டிருக்கிறது, அந்த ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள், இயேசு கிறிஸ்துவை நோக்கி முறையிட்டார்கள், கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அங்கு ஆண்டவர் தெபராலை எழுப்புகிறார். அப்போ திருச்சபை வளத்தோடு செழிப்போடு ஆவிக்குரிய மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் சிசரா உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆபத்தான். சிசராவை நான் விட்டு வைக்கிற வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய ஆபத்து காணப்படுகிறது. அப்ப நம்ம கையில என்ன தேவை இருக்குன்னா, ஆணி தேவை. என்ன தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்ன தேவன் கொண்டு போக வேண்டும், இன்னும் அற்புதமா என்ன பயன்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது ஒரு தேவை பிள்ளைக்கு, திருச்சபைக்கு, ஊழியக்காரனுக்கு ஆணி தேவை. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அந்த ஆணி எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, ஏசாயா 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன், ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். இது ஒரு மனிதனை குறித்து இங்க ஆண்டவர் சொல்லுகிறார். எலியாமிக்கை குறித்து 22ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீதினுடைய 20ஆம் வசனம். அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து, அந்த மனிதனை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அவனை ஆணியாக கடாவுவேன், மகிமையான சிங்காசனத்துக்கு அடையாளமான அவனை மாத்துவன் சொல்லி அங்க அற்புதமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆணி எதற்கு அடையாளமா இருக்கிற நல்லா கவனிங்க. அந்த கடிகாரம் தொங்குது, அதுல ஒரு ஆணி அடிச்சு நம்ம போட்டோம்னா கடிகாரம் ஒரே இடத்துல உறுதியா இருக்கும். ஒரு கடிகாரமோ இல்ல ஒரு பேக்கை நம்ம தொங்க போடுறோம்னா ஒரு ஆணியை செவுத்துல இறுக்கி அதுக்கு மேல ஒரு பேக்கோ ஒரு கடிகாரத்தை போட்டா அது உறுதியான ஒரு இடத்துல அது அப்படியே இருக்கும். அப்ப தேவன் என்ன உபயோகப்படுத்த வேண்டும் என்றால், பயன்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது ஆணி தேவை. இந்த ஆணி எதற்கு அடையாளமா இருக்குன்னா, ஜெபத்துக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்து, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்ப சிசராவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஜெபத்திலே உறுதியாய் இருந்தா தான் சிசராவை மேற்கொள்ள முடியும், சிசராவை வீழ்த்த முடியும். அப்ப இது ஒரு ஆணி ஜெபத்துக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இந்த இடத்துல எழுதப்படல நீங்க நினைச்சிட வேண்டாம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கடுகு ஆண்டவர் எடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். புளித்த மாவை பரலோகத்துக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிறார். மீன் பிடிக்கிற வலைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், சகல விதமான மீன்களையும் வாரிக்கொள்ளுகிற வலைக்கு பரலோக ராஜ்யம் ஒப்பிட்டு பேசுகிறார். அப்ப இங்க ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கிற திருச்சபைதான் பண ஆசைங்கிற சிஸ்ராவை வீழ்த்த முடியும். ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கிற திருச்சபைதான் அந்த பெருமைங்கிற சிஸ்ராவை வீழ்த்த முடியும். இல்லை என்றால் அந்த சிஸ்ரா நம்மளை வீழ்த்துவான்.
இன்னைக்கு 20 வருஷமா அநேக தேவ பிள்ளைகள் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்களோ, இன்னைக்கு பலவிதமான பாவங்களுக்கு 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். ஏன் பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை என்றால் அவங்ககிட்ட ஆணி கிடையாது. சிலர்கிட்ட ஆணி இருக்கு, அவங்க நினைக்காங்க நல்லதானே நம்ம கையில ஆணி இருக்கு, அது மொட்டை ஆணி. அரை மணி நேரம் ஜெபம், 1/4 மணி நேரம் ஜெபம், 3/4 மணி நேரம் ஜெபம். இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, வேணா நம்ம ஆராதனைக்கு வந்துட்டு போகலாம் இந்த ஆணியை வச்சு. சிசராவை வீழ்த்துன்னா அந்த ஆணி சார்பா இருக்க வேண்டும், இல்லைன்னா வீழ்த்த முடியாது. என் மாம்சத்தை சிலுவையில் அடிக்க முடியாது, அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அடிக்க முடியாது. அதை மேற்கொள்றதுக்கு தான் ஜெபத்துல சொல்றாரு, அங்க தெளிவா சொல்றாரு, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது 23 ஏசாயா 22:23, அவனை உறுதியான இடத்தில் ஆணிகளாய் கடாவே. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பலவிதமான இன்பங்களுக்கும் சிற்றின்பங்களுக்கும் பண ஆசைக்கும் பொருளாசைக்கும் அதை மேற்கொள்ள முடியாம இந்த சிசரா அவங்களை மேற்கொண்டு அவங்களை ஆள்கை செய்யறதை பார்க்க முடிகிறது. 900 இருப்பு ரதங்கள், 900 விதமான ஆசைகள், பலவிதமான ஆசைகள் சிந்தையில வந்துட்டு போகுது, எண்ணங்களை வந்துட்டு போகுது. அதை அப்படி செஞ்சிடலாமா, இதை இப்படி செஞ்சிடலாம்னு சொல்லி பலவிதமான ஆசைகள். இன்னைக்கெல்லாம் பார்த்தா நீ குறிப்பா அதுல ஜாதி ரொம்ப மேலோங்கி நிக்கி. நான் எல்லா இடத்துலயும் நேத்தோட ஒரு இடத்துல இரவுல கொஞ்சம் முன்னிரவு ஜெபத்துல ஒரு இடத்துல செய்தி கொடுக்கும்போது சொன்னேன், தம்பி நானும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, சிலர்லாம் இந்த நட்டாத்தின்னு ஒரு ஊர் இருக்கு பாருங்க, புரட்டாக்கு தெரியுமா, நட்டாத்தி, அவங்களும் அதுலயே தான் இருப்பாங்களாம். நட்டாத்தில தான் இருப்பாங்க. நீ நட்டாத்தினா நான் சப்பாத்தி. கேவலத்தை பாருங்க, நான் நட்டாத்தி, நீ நட்டாத்தினா நான் சப்பாத்தி. இந்த வெறி சிசரா 20 வருஷமா அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். கையில இருக்கிற மொட்டாணி வெறும் சுத்தியில வெறும் அந்த இரும்பு மட்டும் தான் இருக்கு, கணையை உருவிட்டு ஓடிட்டான். எதை வச்சு அடிக்க? கையில கைப்பிடியோட இருந்துச்சுன்னா ஓங்கி அடிக்கும் போது ஆணி உள்ள இறங்கும். அது வெறும் அந்த ஒரு 100 கிராமோ 200 கிராமோ அந்த சுத்தியில் இருக்கு வைங்களேன், நம்ம இப்படி அடிக்கும் போது பையாதான் இறங்கும், அவனை வீழ்த்த முடியாது. அதனாலதான் என்ன செய்யறானா ஏகல், அவனை நல்லா தூங்க வைத்து சரியா நெத்தியில கொண்டு வச்சு ஒரே அடி, நட்டாத்தி அப்படிதான் வீழ்த்த முடியும். நாங்க தான் அந்த கோத்திரம் இந்த கோத்திரம் சொல்லி இந்த சிசரா என்ன செய்யறானா ஏதோ ஒரு விதத்துல ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப ஜாக்கிரதையா இல்லைன்னா நம்ம ஆத்மாவை சிசரா கொண்டே போயிருவான். அவங்க யாரை நோக்கி முறையிடுறாங்க பாரு, கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். எனக்குள்ள சிசரா வரும்போது, அப்படிப்பட்ட பண ஆசை சிற்றின்பங்கள் எனக்குள்ள எழும்பும் போது உடனே நான் என்ன செய்யணும்னா தேவ சமூகத்துல கர்த்தரை நோக்கி முறையிட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய நம்முடைய ஆணிய சார்பாய் மாற்ற வேண்டும், ஆணியை தீட்டணும். நீங்க பாத்தீங்களா சில அந்த ஆணியோ இல்லைன்னா அந்த இந்த ஆசிரியர்களை பார்க்கறவங்கள பாத்தீங்களா கையில அறம் வச்சிருப்பாங்க, ஏதாட்டும் உடனே மழுங்கிட்ட உடனே என்ன செய்வாங்கன்னா உடனே தீட்டுவாங்க. அப்ப நம்ம ஜெப வாழ்க்கை, அந்த ஆணிங்கிற ஜெப வாழ்க்கை மழுங்கும் போது தேவ சமூகத்துல விழுந்து கிடந்து நம்முடைய ஆணியை தீட்டினாதான் சிசராவை வீழ்த்த முடியும். 900 இருப்பு ரதங்களோடு, 1-2 ரதம் கிடையாது. பார்வோன் வரும்போது 600 பிரதான ரதங்களோடு வருவான, அப்படிதானே 600. இவன் அதை காட்டிலும் 300 எஸ்ஸா சேர்த்துட்டு இங்க வீழ்த்த வாரான். அப்ப எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனை இப்படிதான் வீழ்த்த முடியும். இல்லை என்றால் என்னுடைய மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில நான் தான் அடிக்கணும். அதனாலதான் கொலோசையில ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் வெற்றி செய்ததுக்கு காரணம் கொலோசை 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை 14ஆம் வசனத்தை வாசிங்க, 14-15 வாசிங்க.
நமக்கு எதிரடையாகவும் ம். கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்ப அவர் கையில என்ன இருக்கு? ஆணி இருக்கு, சுத்தில் இருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து கையில என்ன இருக்குன்னா, அவர் சிலுவையின் மேல் ஏன் வெற்றி சிறந்தார் என்றால், கையில ஆணி இருக்கு, சுத்தில் இருக்கு. இந்த ரெண்டும் இருந்த கண்டுதான் நமக்கு விரோதமா இருந்த எல்லா கட்டளைகளையும், நியாயப்பிரமாணத்தின்படி எனக்கு தூக்கு தண்டனை. ஏன்னா 18 வருஷமா குடிச்சு தெரிஞ்ச தண்டனை, 20 வருஷம் கஞ்சா பழக்கம், 20 வருஷம் சூதாட்டம், வீட்டை தீ வச்சது, மனைவியை கொல்ல போன, எல்லாம் எனக்கு 2 தூக்கு 3 தூக்கு சாத்தான் கொடுத்துட்டான். இவனை விடவே கூடாதுன்னு சொல்லி பத்திரத்தை பார்த்தா தூக்கு தண்டனை. ஆண்டவராய் இயேசு அதை வாங்கி என்ன பண்ணார்னா, மலமலன்னு கிறுக்கிட்டார். கிறுக்கின பிற்பாடு சாத்தான் பார்க்க ஒண்ணுமே தெரிய மாட்டுக்கு, தூக்கு தண்டனை ரத்தம் இருக்கு. எவ்வளவு அற்புதமான காட்சி பாருங்க. நான் செத்திருக்கணும், நியாயப்பிரமாணத்தின்படி நான் என்னைக்கும் மரித்திருக்க வேண்டும். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பத்திரத்தை கையில பார்க்க சாத்தான் சிரிக்கான். ராஜசேகருக்கு இந்த வீட்டை தீ வச்சதுக்கு இந்த தண்டனை, இந்த குடிச்சதுக்கு இந்த தண்டனை, இப்படிப்பட்ட சொல்ல முடியாத அருவருப்பான பாவங்களை செஞ்சதுக்கு இந்த தண்டனை, இனி ராஜசேகர் தப்பையே முடியாது பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு அவன் கையில இருக்கிற அந்த கட்டளைய வாங்கி மலமலன்னு கிறுக்கி அவன் கையில கொடுக்காரு. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பார்க்க எல்லா தண்டனையும் கேன்சல் ஆயிருக்கு, ரத்தம் இருக்கு. எப்படி? சிலுவையின் மேல் அவர் வெற்றி சிறந்த கண்டுதான் எனக்கு விடுதலை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராய் இயேசு கையில ஜெபம் இருக்கிறது, அதான் ஆணி. 2வது சுத்தில் வார்த்தைக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. இல்லைன்னா நம்ம மேற்கொள்ள முடியாது. இங்க ஒரு மனுஷனை பாத்தீங்களா, ஏசாயா அதே 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பாத்தீங்களா, வாசிங்க 16 வாசிங்க. மெய்யாகவே நீங்கள் சாகு மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவர்த்தியாவது. 16 பிரதர். உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கண்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனை போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படிக்கு உனக்கு இங்கே என்ன இருக்கிறது, உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள். என்ன பண்றானா, எப்படியாட்டும் அந்த தேசத்துல என்ன அடக்கணும்னு சொல்லி அவன் ஒரு பெரிய கல்லறையை வெட்டி வச்சுட்டான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்க மறிக்க முடியாது, இந்த கல்லறையில ஒண்ணு அடக்கம் பண்ண மாட்டேன், நீங்க வாழவே முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் செப்பனாவுக்கு பதிலாக தான் அந்த மனிதனை ஆண்டவர் அவனுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கும் இந்த கல்லறை கவலை அநேக பேரை போட்டு வாட்டி வதைக்கிறது. இது ஒரு சிசரா, எப்படியாட்டும் என்ன இங்கதான் பிதைக்கணும், சிஎஸ்ல தான் பிதைக்கணும், ஆர்சில தான் பிதைக்கணும், சிபிஎம்ல தான் பிதைக்கணும். இதுல குழியை தோண்டிடுமா பிரதர்? கால்டோல் எல்லாம் உள்ளதான் வச்சிருக்காங்க, இதுல பிதைச்சிட வேண்டியதானே. இப்ப இங்க யாரு உங்களுக்கு பிதைக்கிறதுக்கு இடம் வேணும்னா இங்க பிதைக்கலாம். கல்லறைக்காக தான் இன்னைக்கு இந்த செப்பனாவை போல இன்னைக்கு கல்லறைக்காக ஓடுற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கிறது. எனக்கு இந்த ஊழியக்காரங்க மூலமா அவங்க கையால என்ன பிதைக்கணும். கல்லறை கவலை அநேக தேவ பிள்ளைகளை வாட்டி வதைக்கிறது. அப்ப செப்பனாவை மேற்கொள்றதுக்கு கையில ஆணி தேவை, சுத்தில் தேவை. எங்க பிதைச்சா என்ன? எனக்கெல்லாம் அப்படிதான் வரும். எங்கேயாட்டும் செத்து கிடந்தா யார்ட்டும் பிதைக்க முடியல, வந்துருவீங்களா பிரதர்? வெளியில வர முடியல. ஊழித்து போன பேருங்க, அது ஊழியம் ரொம்ப முக்கியம். யாராட்டும் இழுத்து கொண்டு போடுவாங்க. கல்லறையில திருநாள் என்ன? கல்லறையில திருநாள் யோசிச்சு பாருங்க. அங்க போய் மாலையை போட்டு அது எல்லா பூவையும் அது தின்றது ஆடு, அங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். கொஞ்சமாட்டு அறிவு இருக்கா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கல்லறைக்காக நம்ம ஆண்டவரை தேடுற பிள்ளைகளுக்கு இந்த செப்பனை எங்க பிதைக்கப்படல. அவன் அந்நிய தேசத்துல போய் செத்து மரித்து அனாதையாய் அங்க அடக்கம் பண்ணப்படுறத பார்க்க முடிகிறது.
அப்ப செப்னாவை காலி பண்ணா ஆணி சார்பா இருக்க வேண்டும். அந்த சிஸ்ரா தான் இப்படிப்பட்ட எண்ணங்களை தூண்டுறவன். கருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்க பாத்தீங்களா, இன்னைக்கு இந்த நம்ம ஒரு பாரம்பரியம் உண்டு. இந்த பாரம்பரியத்தை தேவன் ரொம்ப அருவருக்கிறான். தாய் மாம மாலைன்னு ஒரு மாலை உண்டு. தாய் மாம மாலை அக்கா பிள்ளைகளோ இல்ல தங்கச்சி பிள்ளைகளுக்கு வரும்போது அந்த தாய் மாமா மாலை போட்டாதான் மறுபடியும் திருமண காரியமே நடக்கும். எங்க அக்கா மகா சென்னையில இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துல திருநெல்வேலியில இருந்து ஒரு கிராமம், சரியா ஞாபகம் இல்லை, மறந்துட்டு, அந்த பகுதியில மாப்பிள்ளை சிஎஸ்ஐ கடைசியில நம்ம வீட்டில் வச்சுதான் நிச்சயம் பண்றாங்க. நிச்சயம் பண்ண உடனே தாய்மாமன் எங்க தேடுறான். நான் தான் என்ன அப்படின்னு, இந்த மாலையை போடுங்க அப்படிங்க. மாலை போட முடியாது. இல்ல நீங்க தானே தாய் மாமன். ஆமா நீங்க தான் போடணும். மாலை போடவே மாட்டேன். மாலை போடுறவன் கோலை. கடைசியில வேற யார் இருக்கா, எங்க அண்ணன் எங்க சித்திமா ஒருத்தர் இருக்கா, அவனை வச்சு வேணா போடு. ஜெபம் பண்றேன், வசனத்தை சொல்லி ஜெபம் பண்றேன். மாலை இல்லாம கல்யாணம் முடிக்க மாட்டாங்க. நல்லா பாருங்க, அது ஒரு வெறி. அந்த மாலை இல்லாம திருமணத்துக்கு கல்யாணம் முடிக்க மாட்டாங்க. 4 பேர் யாக்கோப் திருமணம் முடிச்சிருக்காரு. கணக்கு 2 வேலைக்காரி ராகேல் லேயால். தாயும் வரல, தகப்பனும் வரல. 12 பிள்ளையை பெற்றிருக்கான். ஒரு பிள்ளையோட வந்து தூக்கி வச்சு கொஞ்சல. பெரிய பிள்ளைகளை வளர்ந்த பிற்பாடு தான் கூட்டிட்டு போறான். யோசிச்சு பாருங்க. நீ கல்யாணத்துக்கு போலன்னா அவளை கவலை, அடக்கத்துக்கு போலன்னா அவளை கவலை. எப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் சிக்கி இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மாலையை மறுபடி ஒரு இடத்துல ஆணி அடிச்சு உள்ள போட்டுது, அது காஞ்சிக்கிட்டே கிடக்கும். அந்த மாலையில இருந்து பூ உதிர்ந்து வரும்போதெல்லாம் இவங்களுக்கு வேதனை வரும். ஐயோ, மாலையில் இருக்கிற எல்லா பூவும் உதிர்ந்து போகுது. கல்யாண மாலை சில வீட்டுல 8 வருஷம் 10 வருஷம் கிடக்கு. தூக்கி ஆட்டு கொடுத்தா அது பாட்டு வயிறாடு நடத்திட்டு போகும், அது பச்சையா இருக்கும்போது. எதுக்கு 8 வருஷம் 10 வருஷம் அந்த மாலையை பார்க்கும் போதெல்லாம் கல்யாண நாள? எதுக்கு தெரியுமா? உன்னை என்னைக்கு நான் கல்யாணம் முடிச்சோன்னா அன்னையில இருந்து எனக்கு நிம்மதி இல்லை. மாலை கிடந்தா எரிச்சிருங்க, வீட்டுக்கு போய் வச்சிருக்காங்க நிறைய பேர். நிறைய தேவை பிள்ளைகள் அந்த மாலையை மாட்டி வச்சிருக்காங்க. நானும் வச்சிருந்தேன். அப்ப இப்ப எப்படி ஆயிட்டுனா, இந்த சிஸ்ரா என்ன செய்யறானா, இப்படிப்பட்ட பாரம்பரியத்துக்குள்ள நம்மளை மறைமுகமா வழி நடத்துறதா அவனுடைய தந்திரம். ஏன்னா 20 மாலை கிடக்கா, பார்வையே சரியில்லையா, இருந்தாலும் இருக்கும், தூக்கி அள்ளி வெளியே கொண்டு போடுங்க, அது சாபத்தை. அது என்ன இருக்கு? உன்னுடைய பெரிய தந்திரம் நம்மளை ஒடுக்கிறதா அவனுடைய தந்திரம், நம்மளை அடக்கிறதா அவனுடைய தந்திரம். அதனாலதான் என்ன செஞ்சானா, கையில ஆணி காணப்பட்டது. சிறிகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், எனக்கு ஆவிக்குரிய வெளிச்சம் கிடைக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து எனக்கு ஒரு மகிமையான ஒரு தேவ பிரசனத்தை நான் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட செப்னாவை காலி பண்ணணும். இல்லைன்னா அவன் நம்மளை விட மாட்டான். யாக்கோப்பு சொல்றான், கல்றையை நான் கானான் தேசத்துல வெட்டி வச்சிருக்கேன் அப்படிங்க. வெட்டி வச்சுட்டு தான் இங்க வந்திருக்கான் எகிப்துக்கு. என்ன அந்த கல்றையில கொண்டு போட்டு அப்படிங்க. அவன் சொன்னது வேற அர்த்தம். எகிப்துல இருந்து உயிரோடு அந்த மறுரூபம் அடைஞ்சு போகும்போது போகக்கூடாதுங்கிற எண்ணம் அது வேற. அப்பவும் வெட்டி வச்சுட்டு வந்திருக்கான் பாருங்க, வெளிப்பாட பாருங்க. நான் எனக்கு கல்லறை எங்க வெட்டி வச்சிருக்கேன், அங்க கொண்டு போட்டு அப்படிங்க. எனக்குலாம் அந்த கவலையே கிடையாது. எங்கேயோ போறேன் ஊழியத்துக்கு, எங்கேயாட்டு செத்துட்டோம்னா வீட்டுக்கு கூட கொண்டு வரவன, வீட்டுக்கு கொண்டு வந்து நினைச்சியா கொஞ்ச நேரம் அழுவாங்க, மறுபடியும் நல்லா சாப்பிடுவாங்க, அப்புறம் வாட்ஸ்அப் பார்ப்பாங்க. பார்க்காம இருக்காங்களா? கொஞ்ச நேரம் அழுதாங்க, மறுபடியும் சிரிக்காங்க. போயிட்டு வந்தாலே இப்போ மறுபடியும் சிரிக்காங்க, மறுபடியும் மொபைல் பார்க்காங்க. நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா கோவம் வந்துடும். ஏய் என்னமோ இவங்க ரொம்ப பாசத்துல பொங்குற மாதிரி. எல்லாம் வெளி வேஷம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த யாகேல் கையில 2 காரியம் காணப்பட்டது. இந்த 2ஐயும் அவ இருந்த கண்டுதான் இந்த சிஸ்ராவை அவளால வீழ்த்த முடிகிறது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில
என் சுத்தில் கரெக்டா இருக்கான்னு நம்ம பார்க்கணும். சில சுத்தில் வச்சிருக்காங்க, அந்த கணையில இருக்கிற அந்த கம்பு கிழிஞ்சிருக்கும் தெரியுமா? சில சுத்தில் பிடிய நீங்க பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கும். நம்ம ஓங்கி ஓங்கி அடிச்சுட்டே இருப்போம், நம்ம கை வந்து உள்ள போய் மாட்டிக்கிடும். அப்ப கணையை மாத்தணும்ல, கணையை மாத்தணும்ல, கணையை மாத்தாலும் நல்லா இருக்காது. கையில போய் உள்ள போய் நம்ம ஓங்கி அடிக்கும் போய் கை உள்ள போயிட்டு வைங்களேன், ரத்தம் வந்துடும். சிலருடைய சுத்திலும் கிடையாது, ஆணி கொண்டே போயிட்டான் சாத்தான். ஒண்ணுமே கிடையாது, ஜெபமும் கிடையாது, வார்த்தையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா இவங்க சுத்தில இருக்கிறது போல நடிக்கார்கள். வார்த்தை இருக்கிறது போல நடிக்கிறது. கொஞ்சம் அந்நிய பாஷை பேசிக்கிறது. பேசுறவங்க நம்ம நினைப்போம், சரி ஆவிக்குரியவங்க, நம்மளை ஏமாத்துறதுக்கு அந்த மாதிரி சத்துரு இப்படிப்பட்ட காரியங்களை தந்திரமா செய்கிறத பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என் வாழ்க்கையில நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், நான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னா முதலாவது ஜெபம். அதனாலதான் ஆண்டவரை பார்த்தீங்களா, லூக்கா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது 12ஆம் வசனத்துல அவர் ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தார். ரா முழுவதும் அதிகாலையில எழுந்து வனாந்தரத்துக்கு கடந்து போனார். அதிகாலையில ரா முழுவதும் அவர் கையில அந்த ஆணி சார்பா இருந்தது. இந்த சிசரா எப்படி வாரான்னு சொல்லி அவர் கரெக்டா பார்த்து சிசராவை காலி பண்ணிட்டே இருந்தார். எந்த ரூட்லையும் இயேசு கிறிஸ்துவ பிடிக்க முடியல. சிசரா எந்த ரூட்ல வந்தாலும் இயேசு கிறிஸ்து அந்த சிசராவை வீழ்த்தி கொண்டே இருந்தார். ரெண்டாவது, சுத்தில் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, நான் அந்த வசனத்தை எடுத்து வச்சிருக்கும் போதே தம்பி அந்த வசனத்தை தான் சொன்னாங்க. எரேமியா, தெரிஞ்ச வசனம், எரேமியா 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும், எல்லாம் கவனிங்க. சம்மட்டிங்கிற வார்த்தை இந்த இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. பெரிய சம்மட்டி, கருங்கல்ல நம்ம அந்த கருங்கல்லாம் உடைப்பாங்க, வீடு கட்ட சம்மட்டியை வச்சு அடிப்பாங்க. பெரிய கல்லா இருந்தா அது உடைப்பாங்க. இந்த சுத்தில எதுக்கு? சுத்தில கொஞ்சம் சிறுசு, இதை வச்சு உடைக்கலாம், ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். சின்ன சின்ன கல்லுகளை, கருங்கல்ல இதை வச்சு உடைக்க முடியும். அப்போ இந்த சுத்தில எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, வார்த்தைக்கு அடையாளமா இருக்கு. ஒரு திருச்சபை ஜெபத்திலையும் தேவனுடைய வார்த்தையிலையும் கட்டப்பட வேண்டும். சுத்தில இருந்து ஆணி இல்லைனாலும் பிரச்சனை தான், ஆணி இருந்து சுத்தில இல்லைனாலும் பிரச்சனை தான். ஒரு பறவைக்கு எப்படி 2 சிறகு இருந்தாதான் அது உயரமாய் எழும்பி போகுமோ, அதே போல ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரனுக்கு ஜெபமும் தேவனுடைய வார்த்தையும் 2 ரெக்கைக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. 2 கண்களுக்கு அது அடையாளமாய் காணப்படுகிறது. ஒரு கண்ணு மட்டும் இருக்குன்னு வைங்களேன், டக்கு நம்ம சாதாரணமா தூத்துக்குள்ள ஒரு வார்த்தை சொல்றாங்க, அந்த குமார் பிரதர் உங்களுக்கு தெரியுமான்னு நம்ம கேட்கணும் வைங்களேன், அவங்க சொல்லுவாங்க அந்த 1.5 கண்ணம் தானே அப்படிம்பாங்க. டக்குன்னு இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. அப்போ நமக்கு 2ம் தேவை. இந்த 2 இருந்தா தான் சிசராவை வீழ்த்த முடியும். அவன் சாதாரண ஆளு கிடையாது. 20 வருஷமா ஜனங்களை அடிமைப்படுத்தி, கொடுமைப்படுத்தி, கூனி குறுகி அவங்களால எழும்ப விடாத அளவுக்கு சில பாரமான காரியத்தை சிசரா இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வைத்திருந்தான். இன்னைக்கு சில தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்ட பாவங்களை சாத்தான் மேல தூக்கி வச்சு மேல உட்கார்ந்து இருக்கான். நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மாடு அப்படியே புல் மேய்ஞ்சிட்டு இருக்கும். மேல பாத்தீங்கன்னா இந்த காகம், அதாவது காக்கா, கொக்கு மேல இருக்கும். இது பின்னாடி வந்து உட்கார்ந்து வைங்களேன், இந்த வாழை வச்சு லேசா தட்டும்போது பறக்கும். நடுவுல போய் உட்கார்ந்துக்கிட்டு வைங்களேன், ஒண்ணும் செய்ய முடியாது. அது கிட்டத்தட்ட 500 கிலோ இருக்கும் மாடு, இல்ல 400 கிலோ இருக்கும். அப்படிப்பட்ட மாடு மேல இந்த கொக்கோ இல்ல ஒரு காக்காவோ மிஞ்சி போன ஒரு 1/2 கிலோ இல்ல 400 கிராம் இருக்கும். இது மேல உட்கார்ந்துட்டு இருக்கும், அதால ஒண்ணு தட்ட முடியாது. இதே போலதான் அநேக தேவ பிள்ளைகள் மேல இந்த காகமோ கொக்கோ இருந்து அப்படியே எச்சம் போட்டுக்கிட்டே இருக்கு. அதுலதான் தேவ பிள்ளைகள் குளித்து கொண்டிருக்கிறார்கள். பாவங்கிற அந்த எச்சத்துல குளித்து கொண்டிருக்கிறார்கள். என்னதான் அவங்களுக்கு சபைக்கு வந்தாலும் அல்ல ஜெபித்தாலும் சில ஆபாச காட்சியில பிடிக்கப்பட்டு பலவிதமான சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுத்து, மாம்சத்துக்கும் உலக ஆசைக்கு இடம் கொடுத்து அவர்கள் சிசராவை வீழ்த்த முடியாம காணப்படுகிறத பார்க்க முடிகிறது.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவுக்கே ஜெபம் தேவைப்பட்டது. அவர் தேவன். நமக்கு எவ்வளவு ஜெபம் தேவைப்படுது பாருங்க. அப்ப ஏசாயா 50:4-5 சொல்லும் போது அவரை காலைதோறும் பிதா எழுப்புகிறாராம். அதனால விடிய விடிய அவர் உறங்கிட்டு கிடைப்பாரு. அந்த அப்படிப்பட்ட எண்ணம் வந்துடாம ஏன் தட்டி எழுப்புறாருன்னா, இன்னைக்கு நம்ம தட்டி எழுப்பினாலும் எந்திக்க முடியுமே. 4 மணிக்கு அலாரம் வைக்கும்ல, வச்சு எப்படியாட்டி எந்திரிச்சிடணும் பிரதர். இனி 4 மணி டெய்லி ரெகுலரா நம்ம ஜெபத்தை தொடங்கிடணும் அப்படின்னு சொல்லி 4 மணிக்கு வைக்கும். சிலர் 3 மணிக்கு வைக்காங்க, சிலர் 5 மணிக்கு வைக்காங்க. இந்த அலாரம் அடிச்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு ஒரு அடி, சத்தான கடை ஒரு அடி, டப்புன்னு ஒரு அடி, அது கப்புன்னு பேச்சு முச்சு இல்லாம கிடக்கு. அதுக்கு பிறகு 3 மணி நேரம் டக்குன்னு போயிடும். மணி பார்த்தா 8, அதுக்கு பிறகு வேதனைப்படுறது. ஐயோ மணி 8 மணி ஆயிட்டு, இனி என்ன செய்ய, இனி நாளைக்கு விடக்கூடாது, சரி நாளைக்கு இன்னும் அரை மணி நேரத்தை கூட்டி வைப்போம். 3:30 மணிக்கு வைக்கிறது அலாரம். ஒரு நைட்லாம் ஒரு வைராக்கியம் வந்துடும். மறுபடியும் அது அதே மாதிரி 3:30க்கு அடிக்கும். இவங்க 3:30க்கு அப்படி அதை ஒரு அடி டப்புன்னு நடக்கா இல்லையா? அவ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆணியை சார்பா வச்சுட்டே இருந்தாதான் தூக்கம். ஒரு சிசரா தேவ பிள்ளைகளுக்கு முதலாவது உறங்கக்கூடாதுன்னு சொல்ல, நானும் உறங்குறவன் தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிற்பாடு என்னுடைய கண்கள் நித்திரை மயக்கத்துல இருக்கும். அவன் செத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா சிசரா? தூக்கம். நல்லா உறங்கிட்டான், தண்ணீரை பாலையை குடிச்சிட்டான் போல நிம்மதியா உறங்கிட்டான். என்ன அங்க யுத்தம் நடக்கு, ஓடி வந்த களைப்பு, மழை ஒரு பக்கம், குதிரைகள்லாம் சேத்துல மாட்டிக்கிட்டு ஓடி வந்த களைப்புல நிம்மதியா உறங்கிட்டான். இவன் நல்லா நித்திரைக்கு போன பிற்பாடு ஒரு சமகாலத்தை எடுத்து ஒரு போர்வை எடுத்து மூடி கரெக்டா நெத்தி பொட்டுல வச்சு அடிக்க பாருங்க. தூக்கம் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு மிகப்பெரிய எதிரி. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கலாம், தவறு கிடையாது. ஆனா தூக்கமே என்னுடைய வாழ்க்கையா மாறும் என்றால் என் ஆவிக்குரிய வாழ்க்கை டெத்தாய் மாறிவிடும். அப்ப இந்த சிசராவை வீழ்த்தணும்னா ஆணி ரொம்ப முக்கியம். 2வது வார்த்தை. என் வார்த்தை அக்கினியை போலவும் அது கண்மலையை நொறுக்கும் சம்மட்டிய போலவும். பாவத்தை நொறுக்கிறது வார்த்தை, பாவத்தை மேற்கொள்றது வார்த்தை. ஒரு வசனத்தை வாசிங்க, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்படி சுத்தி எதுக்கு அடையாளமா இருக்கு? வார்த்தைக்கு அடையாளமா இருக்கு. இந்த வார்த்தை இன்னைக்கு கையில எடுக்காம அநேக தேவ பிள்ளைகள் மொபைல்ல தான் வாசிக்காங்க. பைபிளை வாசிக்கிறதே கிடையாது. காலண்டர்ல போய் பார்க்கிறது, இல்லைன்னா ஜனவரிக்கு எடுத்த அந்த கிளி ஜோசியத்தை போல அந்த தட்டில இருந்து உருவன காடை போய் பார்க்கிறது. அதை பார்த்து பார்த்து வாழ்க்கையை ஓட்ட அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. எங்க பாஸ்டர் இந்த காடு வாக்குத்தத்தம் இருந்தாங்க, யாருக்காட்டு நிறைவேறி இருக்கா? யோசிச்சு பாருங்க. தட்டில் ஒரு ஊழியக்காரர் சமயத்துல ஒரு 7-8 வருஷம் இருக்கும் நினைக்க, முன்ன பின்ன இருக்கும், வாக்குத்தத்த காடு வாங்கிட்டு வர சொன்னார். அந்த வாக்குத்தத்த காடு 2 அட்டை வாங்கிட்டு வந்தோம். ஒன்று 100 இருக்கும், ஒரு கவர்ல 100 இருக்கும், போட்டு 2 வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டோம். அவர் மலமல்ல தட்டில் உருவி கவுத்தி போட்டார். கவுத்தி போட்டு மறுநாள் காலையில வாக்குத்தத்த காடு எடுக்க வாங்க அப்படிங்காரு. இவங்க மறுநாள் காலையில போகும்போது ஒவ்வொரு காடையும் உருவுறாங்க. உருவும் போது அங்க சிலர் என்ன பண்றாங்கன்னா, எங்க அண்ணன் வீட்டுல இருக்கான், எங்க அண்ணனுக்கு ஒரு காடு உருவுறாங்க. பாருங்க, நம்பிக்கையை பாருங்க. கிளிச்சோசியத்தை போல மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்து வாக்கு தத்தங்கள் எல்லாம் அது கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்று இருக்குன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இந்த வசனம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், தெரிஞ்சு சொல்றேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை நான் வெளியே தேடும் போது நான் சிஸ்ராவுக்கு இடம் கொடுக்கேன். சிஸ்ரா என்ன வஞ்சிக்கான்,
என்னமோ இங்க வந்தாதான் இயேசு இருக்கிறார். சிஎஸ்சி அழைச்சி போன உடனே அப்ப அங்கதான் இருக்காரா? யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு சிலுவை பட்டுனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை. நானும் முன்னால அப்படிதான். ஒவ்வொரு லாஞ்சு போட்டுக்கு போகும்போது பார்த்தா ஒரு அந்தனியார் கோயில் வரும். அதுல ஒரு அந்தனியாரே காப்பாத்திக்கங்க, அங்கிட்டு போனா வேளாங்கண்ணி மாதா நீ காப்பாத்திக்கங்க, எல்லாருடைய ஆதரவு நமக்கு வேணும், அப்பதான் நம்ம எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி ஆகி போச்சு. இப்போ கேவலத்தை பாருங்க. தேவன் நமக்குள்ள இருக்கிறார். அதுதான் கொலோசியர் 1:27 சொல்றார். கிறிஸ்துவானவர் மகிமையான தேவன் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் சொல்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இந்த ஜீவ வார்த்தைய குறித்து அவர்கள் பேசுகிறார். அங்க தொட்டு பார்க்காங்க இயேசுவை. இன்னைக்கு பைபிளை எந்த அளவுக்கு நம்ம நேசித்து வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கமோ அப்பதான் சிசராவை மேற்கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் ஊழியக்காரங்க முதற்கொண்டு வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்ல பெரிய பெரிய ஸ்டோர்ல பாத்தீங்களா, முக்கா டவுசர், அரை டவுசர், கா டவுசர். எனக்கு இப்படி ஒரு பாட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த பாட்டு அப்படி எழுதலாமான்னு யோசிச்சேன். காட்டவுசர், அரை டவுசர், முக்கா டவுசர், இப்படி போட்டுக்கிட்டு அலையேறிய தேவ பிள்ளையா, நீ தேவ பிள்ளையா, உனக்கு வெக்க இல்லையா, உனக்கு மான இல்லையா, உனக்கு சூடு இல்லையா, காட்டவுசரு ஏ அரை டவுசரு ஏ முக்கா டவுசரு. இப்படி ஒரு அடி வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு சில அடிகள் அது சேர்த்து எழுதலாமான்னு யோசிச்சு பாருங்க. மிஸ்ரேல் உயிரை கொடுத்து நல்ல நம்மளுக்கு வஸ்திரத்தை தந்தா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பெண்களோட பாருங்க அப்படியே லேச காலு தெரிஞ்சு காலில் ஒரு கயிறு கட்டி விட்டான். இப்ப எல்லாரும் கருப்பு கயிறோட அலையறாங்களா? அது சிசரா. எல்லாரும் கருப்பு கயிறோட அலையறாங்க. அப்படியே மேல மேல கொஞ்சம் கொஞ்சம் ஏறி முக்கா டவுசர் வந்துச்சு, கடைசியில் அரை டவுசர் வந்துச்சு. அன்னைக்கு ஒரு சகோதரனை பார்க்க பேரின்ப பெரியவிழால ஒர்ஷிப்பேன் அரை ட்ரவுசரோட நிக்கான், எரும மாடு மாதிரி நிக்கான், பிரெஞ்சு தாடியோட. கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. அவங்களை எங்க ஏற்றி விட்டு இருக்கு? பேரின்ப பெருவிழா. இந்த சிசராவை வீழ்த்தணும்னா வார்த்தை வேணும். பாடல் பாடுறதுனால தேவன் யாரையும் அங்கீகரிக்க போறதல்ல, அதுல மயங்கிற தேவனும் அல்ல. வார்த்தை இருந்தாதான், சுத்தியில் இருந்தாதான் அந்த முக்கா டவுசரை வீழ்த்த முடியும், சுத்தியில் இருந்தாதான் அரை டவுசரை வீழ்த்த முடியும், சுத்தியில் இருந்தாதான் காட்டவுசர்ங்கிற சிசராவை வீழ்த்த முடியும். கேட்டா சொல்றாங்க, ஃபாரின்ல இருந்து வந்த நிறைய ஊழியக்காரங்க இப்படிதான் இருக்காங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார், அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க, அதனாலதான் பைபிள் நம்ம கையில எழுதி கொடுத்திருக்கு. அவங்களதான் நம்ம பின்பற்றணும். அவங்க அப்படி இருந்தாங்க, இவங்க எப்படி இருந்தாங்கன்னா கதை நடக்காது. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் என்னை போல் நல்ல உடைகளை உடுத்துக்கொண்டு நடக்க எல்லாவற்றிலும் எனக்கு மாதிரியா இருங்கன்னு சொல்றார். ஆண்டவராய் இயேசு முக்கா டவுசரோட அலைஞ்சாங்க. ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த தேவன், ஒழுக்கத்தின் தேவன், நீதியின் தேவன், பரிசுத்தத்தின் தேவன். அப்ப என்ன ஆயிட்டுனா இந்த சிஸ்டரா தான் ஆடைகளை குறைக்கிறது. எனக்கு ஒரு தம்பி சொல்றாரு, ஏன்னா இந்த சகோதரியுடைய அந்த முதுக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படிங்கிறாரு. ஏணி, பனை, சன்னலு, கதவு எங்க முதுகுல. அதனாலதான் எசேக்கியேல் 8 ஆண்டவர் முதுக காட்டி கொண்டு இருக்கிற ஜனங்களை போட்டு தள்ளிரட்டா அப்படின்ட்டு ஒரு ஜாக்கெட் எடுத்து கேள்விப்பட்ட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 1 மீட்டர் ஜாக்கெட், 1 மீட்டர் துணி எடுத்து 1/4 மீட்டர்ல தைக்கணும். அது 1/4 மீட்டர் எடுத்து கொடுக்கலாம்ல, அது 3/4 மீட்டர் மிச்சம் தானே. 8000 ஜாக்கெட் அடிக்க முன்னாலே கேள்விப்பட்டேன். 8000 எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாத்தையும் வெட்டி தூர போட்டுறணும். ஒரு குடும்பம் 1 மாசம் சாப்பிட்டுலாம். இதெல்லாம் சிசராவுடைய சுவாபங்கள். கொடுமைப்படுத்துறா சிசரா. அந்த சகோதரிக்குள்ள, அப்படிப்பட்ட சகோதரிக்குள்ள இந்த சிசரா இருந்து கிரியை செய்து மற்றவங்களையும் பாவத்துக்கு ஏதுவாய் நடத்தி கொண்டிருக்கிறவன் தான் இந்த சிசரா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட 2 இருந்தது. ஒன்னு சுத்தில், ஒன்னு வார்த்தை, ஒன்னு ஆணி, இன்னொன்னு வார்த்தை.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யாகேலை போல இயேசு கிறிஸ்துவை போல நான் சிஸ்ராவை மேற்கொள்ள வேண்டும் என்றால், இந்த அவங்க சொல்றாங்க, நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, இந்த வார்த்தையை எந்த அளவுக்கு உள்ள ஏற்றமோ அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தமும் நீதியும் ஒழுக்கமும் நேர்மையும் வெளிப்படும். வார்த்தை இல்லாம வாழ முடியாது, ஜெபம் இல்லாம வாழ முடியாது, வாழ முடியாது. அதை தெளிவா அப்போஸ்தலர்கள் அறிந்திருந்தார்கள். அதை சுத்தில வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தாதான் சிஸ்டராவை வீழ்த்த முடியும், வீழ்த்த முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்ப இந்த பண ஆசைங்கிற சிஸ்டராவை, இந்த பண ஆசை பொருளாசைக்கு தேவனுக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் இன்னைக்கு உலகத்தை தான் முக்கியமா மையப்படுத்தி எந்த செய்தி எடுத்தாலும் கொண்டு வந்தாங்க. உலகத்தை எந்த செய்தி எடுத்தாலும் சிலுவையை செல்வகுமார் பிறகு கொண்டு வந்தது போல அவன் கொண்டு வந்தான். அவன் கண்ணுக்கு பூரா பணம், காரு, நகை அப்படியே தான் தெரியும். உங்களுக்கு இந்த நகை கடையெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஆசை வரும் நினைக்கிறேன். இதுக்கு நான் ஒரு நாள் அதிபதியா மாறுவேன். ஒரு நாளும் மாற முடியும், அவங்க செருப்போட தூக்க முடியாது. ஆசை, பண ஆசை, பொருளாசை. அப்ப இந்த வார்த்தை கிடையாது, ஜீவ வார்த்தை கிடையாது. சாத்தான் கொடுக்கிற வார்த்தை இருக்கு. வேற ஒரு இயேசு, வேற ஒரு ஆவி, வேற ஒரு சுவிசேஷம். ஆண்டவராய் இயேசு, இந்த ஜீவ வார்த்தையில தான் அங்க ஜீவன் இருக்கிறது. ஒரு ஊழியக்காரர் இருக்கார் திருநெல்வேலியில. அவர் சமயத்தில் பேசினாராம். நேற்றாமா மருமனோடு வரும்போது கூட சொல்லிட்டு வந்தாங்க, மாமா இந்த மாதிரி இந்த ஊழியக்காரர் பேசினார். அங்க ஆண்டவராய் இயேசு அந்த ஏதேன் தோட்டத்துல 2 மரம் இருக்கு பாருங்க. நன்மை மரம் கிடையாது, அந்த கனி, நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி, இந்த மரம். அது சொன்னாராம், தசம பாக மரம் இதுதான் அப்படின்னாராம். இவன் ஏன் ஆண்டவர் ஆதாம வெளியே விரட்டினார்னா, இவன் தசம பாக அந்த கனியை பறிச்சு சாப்பிட்டான். நீ தசம பாகத்தை கொடுக்கலன்னா உன் ஆவிக்குரிய வாழ்க்கையும் அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு சொல்லி, இது தசமபாக மரம் சொல்லி வெளிப்பாட பாருங்க. தசமபாக மரம், பெரிய ஊழியக்காரர். அப்ப இவங்க நோக்கம் முழுவதும் என்னன்னா, அதே சிந்திக்கும் போது சாத்தான் அப்படிப்பட்ட சுபாவங்களால நிரப்புறான். அதே யோசிக்கும் போது இதெல்லாம் சிஸ்ராவுடைய சுபாவங்கள். கல்யாணம் முடிச்சா கூட பாருங்க, கல்யாணம் முடிஞ்சவொடனே வடக்க தானே போறாங்க. அப்படி ஒரு சாத்திரம் இருக்குல்ல பிரதர், நம்ம அப்படி இருக்குல்ல, தெரியாதாக்கா? நிறைய பேரை பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சோன்னா வடக்க தான் போறாங்க. வடக்க போயிட்டு வாங்க அப்படிங்காங்க. ஏன் தெற்க போனா குடும்பம் நான் வாழாதோ? கல்யாணம் முடிச்சோன்னா இது பண்றாங்க. குழந்தை உண்டாகி இருக்கும்போது எங்க அண்ணன் மகளுக்கு நான் பார்த்தேன். அவங்க நாங்குநேரில் கட்டி கொடுத்துருக்கு ஆண்டவர் கற்பத்தின் கனியை கொடுத்துருக்கிறாங்க. சபைக்கு தான் போறாங்க. கடைசியில பார்த்தா இப்படி 2-3 மடியில சேலையில் 2-3 இப்படி தொங்கிட்டு கிடக்கு. என்னன்னு பார்த்தா 3-4 கருப்புட்டி உள்ள கிடக்கு. கருப்புட்டியை கொண்டு போகணுமா, அப்படி தூக்கிட்டு மடியை பிடிச்சிட்டு போனாதான் புள்ள நல்லா பிறக்குமா. எவ்வளவு மூட நம்பிக்கை பாருங்க. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து உயிரை கொடுத்து அவர் நமக்கு நல்ல ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்தா, இப்ப நம்ம நம்பிக்கை எங்க போகுதுன்னா கருப்புட்டி மேல போகுது. அப்ப கருப்புட்டி நீ கல்யாணம் முடிச்சிருக்க வேண்டியதானே? எதுக்கு உனக்கு கணவன்? பாரம்பரியம், சாபம், மிகப்பெரிய சாபம். வேதத்தின்படி நடக்காம அறியாம செஞ்சா தேவன் மன்னிப்பார். அதுக்கு ஒப்பு கொடுத்து நான் அதுல இருந்து வெளியே வரேன்னா மன்னிப்பார். இல்லை என்றால் சாபத்துக்குள்ள மாட்டிக்கிடுவோம். குழந்தை இல்லாம இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை தாங்கன்னு கேட்போம். அந்த கற்பத்தின் கனியை ஆண்டவர் வாக்கிய பண்ண பிற்பாடு அப்படியே 4 மாசம் 5 மாசம் போய்கிட்டே இருக்கும் பாருங்க. 7வது மாசம் வரும்போது ஒரு குழப்பம் வரும். ஏன்? வளையல் போடணும். அந்த வளையல் சத்தம் தான் பிள்ளைக்கு கேட்கும். வளையல் ஆவி சண்டை வந்துடும். இப்ப மனைவி வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க, ஏமா எனக்கு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நீ வளையல் போடலன்னா எனக்கு நீ பிள்ளையே கிடையாது, வேண்டாம், நீ எனக்கு தாயே கிடையாது, கையை கழுவிட வேண்டியதான். சண்டைய பாருங்க, நடக்கிற காரியம் சொல்றேன். எத்தனை குடும்பத்துல சண்டை தெரியுமா? மரியாள் எலிசபெத்தை பார்க்க போறாங்க. அவ போய் எருசலேம் அந்த ஊர்ல போய் வளையல் வாங்கிட்டு போகல,
இவ உள்ள போன உடனே அந்த எலிசபெத்தை வாழ்த்தின உடனே யோவான் ஸ்நானகன் படுத்து கிடந்தவன் சம்மண்ணி குதிக்கான். இங்க இங்க வயிற்றுல இருந்தவன் மேல முட்டுறான், எலிசபெத்தை முட்டுறான். வார்த்தை, ஜீவ வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, கிறிஸ்துவின் வார்த்தை. அந்த வார்த்தையோடு போன கண்டு மகிமையான ஒரு யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் வெளிப்பட பண்ணினார். வலையில் வாழ வைக்காது. யூடியூப்ல ஒரு செய்தி பேச சொன்ன, வார்த்தையா வளையலா? உன் நம்பிக்கை வார்த்தை மேல இருக்கா, வளையல் மேல இருக்கா? இதெல்லாம் ஒரு 7 மாசம் நடக்கிற சண்டையில். மறுபிள்ளைக்கு அது நடக்காது. ஏன் மறுபிள்ளைக்கு நீ போடு, பிள்ளைய பெத்துக்கிட்டே வளையல போட்டுக்கிட்டே இரு, அது செய்ய மாட்டாங்க. இந்த முத வருஷம் பிறந்த நாள் வரும்போது ஒரு ஆவி வந்துடும், இறங்கிரும், ஸ்பிரிட் இறங்கிரும். சிஸ்டர் அப்படியே இறங்கிடுவான். பிறந்த நாள் கொண்டாடணும், பிறந்த நாள் கொண்டாடணும், பிறந்த நாள் கொண்டாடணும். பைசா கிடையாது, ஒரு 10 ரூபாய் கேக் வாங்கி கொடுப்பான். இல்ல, அவன் பேரை எழுதணும், அந்த எழுதணும். எழுதி அந்த கேக்க வெட்டாதான் நான் இந்த வாரம் ஆராதனைக்கு வரேன். நீ வரையே வேண்டாம், நீ வரையே வேண்டாம். சிஸ்ரா இறங்கிடுவான் உள்ள, அப்படியே இறங்கிடுவான். கல்யாண நாள் வரும்போது இறங்கிடுவான். எனக்கு சேலை எடுத்து தரணும், அது ஒரு ஆவி. சேலைலாம் எடுத்து கெட்டுங்க, நல்லா கெட்டுங்க, நல்லா கெட்டு, அதெல்லாம் சொல்ல வரல. ஆனா இல்லாம இருந்தாலும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்ல வர. இருந்தாலும் சந்தோஷமா இருங்க, இல்லாம இருந்தாலும் சந்தோஷமா இருங்க. பிள்ளை பிறந்துரும். பிள்ளை பிறந்த உடனே எப்படியாட்டு யாருக்கும் தெரியாம ஒரு 4 கருப்பு மைய, இங்க ஒரு பொட்டு, இங்க ஒரு பொட்டு, இங்க ஒரு பொட்டு, கந்திச்சு விழுந்துடும். அதை செல்லுல போட்டோ எடுத்து வச்சுக்கிறது. நீ வாட்ஸ்அப்ல வைக்கிய அறிவு கெட்டவள, மத்தவன் பாப்பான, ரசிக்கப்பட்ட குடும்பம் தானே, மத்தவன் பாப்பான. இங்க ஒரு பொட்டு, இங்க ஒரு பொட்டு, இங்க ஒரு பொட்டு. இல்ல மனைவி ஸ்ட்ராங்கா இருந்தா மனைவி இதை செய்யக்கூடாதுன்னா கணவன் வைக்க சொல்றான். கணவன் ஸ்ட்ராங்கா இருந்தா மனைவி வைக்க சொல்றாங்க. கணவனும் மனைவி ஸ்ட்ராங்கா இருந்தா மாமியார் பொட்டு வச்சு விட்டுதா. அப்போ இது என்ன நடக்குன்னா, ஆணி இல்ல, சுத்திலும் இல்ல. அதனால இந்த பாரம்பரியங்கள் நம்மளை சாபத்துக்குள்ள தள்ளுது, தேவனை துக்கப்படுத்துது. எனக்காக உயிரை கொடுத்த இயேசுவை நான் மறுதலித்து மறுபடியும் மறுபடியும் நான் பொட்டு வைக்கும் போது, வளையல் போடும் போது, மடியில கற்பட்டியை கட்டிட்டு போகும்போது தேவனை சிலுவையில அவர்கள் அறைந்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மறுபடியும் 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 அறையிறதுதான் அது காட்டி கொடுக்கிறது. அப்ப வார்த்தையா இருக்கிறாரு, சுற்றில் வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாரம்பரியத்தை தேவன் அறவே வெறுக்கிறார். பாரம்பரியம் நமக்கு சாபத்தை கொண்டு வரும். பாரம்பரியம் நமக்கு சாபத்தை நிச்சயமா கொண்டு வரும். கல்யாணம் முடிக்கும் போது எத்தனை எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் பார்க்க இப்படிலாம் இருக்கா, கூட்டிட்டு ஓடிடுதான், ஒண்ணும் கிடையாது. மறுபடியும் உள்ள ஏற்றுக்கொள்றாங்க, மறுபடியும் உள்ள வாங்க அப்படின்றாங்க. ஒரு சாத்திரம் கிடையாது. அவன் நல்லாத்தான் இருக்கான். 12 பொருத்தம் 9 பொருத்தம் பார்த்து திருமணம் முடிச்சாலும் குடும்பம் பிரிஞ்சு போகுது. சாபத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதனாலதான் யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அது தேவனிடத்துல இருந்தது, யாகில் இடத்துல சுத்திலும் வார்த்தையும் இருந்தது. அதனால சிஸ்ராவை ஈஸியா மேற்கொள்றான். அப்ப ஜெபம் இருந்து வேத வாசிப்பு இல்லைனாலும் விழுந்து போயிருவோம், வேத வாசிப்பு இருந்து ஜெபம் இல்லைனாலும் விழுந்து போயிருவோம். இந்த ரெண்டும் தேவ பிள்ளைகளுக்கு மிக மிக அவசியம். ஜெபமும் முக்கியம், வேத வாசிப்பு முக்கியம், வேத தேவனுடைய வார்த்தையும் முக்கியம், ஜெபம் முக்கியம். இந்த ரெண்டும் திருச்சபைக்கு தேவை. சிலர் நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க. சிலர் அதிகமா வார்த்தையை வாசிப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. அப்போ ரெண்டும் இருந்தா தான், இரு கண்களுக்கு ஜெபம் ஒரு கண்ணுனா வேத வாசிப்பு ஒரு கண்ணு, அது 2 கண்களுக்கு சமமாய் காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இப்படிப்பட்ட பாரம்பரியத்தை நம்ம அறவே வெறுத்து தள்ள வேண்டும். நம்மளை எப்போ ஆண்டவர் நம்ம சார்பா நமக்கு இப்படிப்பட்ட கூர்மையான கண்களை தருவார்னா, அந்த யாகலுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. அவளுடைய பெயருக்கு அவள் கண்மலை என்று, அதாவது அவளுக்கு அவளுடைய பேருக்கு மலை ஆடு, மலையில மேயிற ஆடு. மலைனால, மலை என்றாலே அது கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த
கண்மலை கிறிஸ்துவ என்று 1 Corinthians 10 நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த காட்டுக்குள்ள மேயிற ஆடு, அப்ப அந்த கிறிஸ்தோடு இருக்க கண்டுதான் அவள் அந்த ஆணியையும் அந்த சுத்திலையும் பெற்றுக்கொண்டாள். தேவன் கொடுக்கிற அந்த பலத்துல தான் இவனை வீழ்த்த முடியல பாருங்க, மத்த யாராலையும் தொட முடியல. இவ்வளவு பெரிய ஒரு பராக்கிரமசாலிய யுத்த வீரனை இவன் எப்படி மேற்கொள்றானா, ஆணி சுத்தியல். ஆணி சுத்தியல். நான் எதுக்கு இந்த தாடி வச்சேன் தெரியுமா? தாடி சேவ் பண்ணதான் செய்வேன். சைக்கிள்ல போகும்போது நடந்தது சொல்றேன். ஒரு நாள் நிறைய பேர் நக்கல் பண்ணி சிரிப்பாங்க, நக்கல் பண்ணி சிரிப்பாங்க, சின்ன பிள்ளைகள் ஏளனம் பண்ணி சிரிப்பாங்க, பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. இப்படி பலவிதமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தினாலும் அது என்னை துக்கப்படுத்தாது. ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி சிரிச்சாங்க. அது சிரிச்ச உடனே நான் அப்படி ஆவியான துக்கப்படுத்தினேன். துக்கப்படுத்தின உடனே எனக்கு மைண்ட்ல வந்தது, கொஞ்சம் வெள்ளத்தாடி தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த நாள்ல இருந்தா ஒரு உணர்வோடு இந்த தாடி வைக்க ஆரம்பிச்சேன். நீங்க பாருங்க, வெள்ளையா இருக்கிற முடிய கருப்பாக்குறான், கருப்பா இருக்கிற முடிய வெள்ளையாக்குறான், கருப்பா இருக்கிற முடிய செம்பட்டையா மாத்துறான். சிலர் பார்த்தா செம்பட்டையா இருக்கு, தாடியில தலையில செம்பட்டையா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு முடிய நீ கருப்பாவும் மாத்த முடியாது, வெள்ளையா மாத்த முடியும். ஆனா எங்க மாமா ஒரு ஆளு உண்டு, அவரு டை அடிச்சு அடிச்சு இங்கிட்டு பார்க்க செம்பட்டையா இருக்கு, இங்கிட்டு பார்க்க பச்சையா தெரியுது, இங்கிட்டு பார்த்தா வெள்ளையா தேசிய கொடி மாறி மாறி. இது ஒரு சிஸ்டரா 70 வயசாயிட்டு ஊழியக்காரங்களுக்கு, பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கு உங்களுக்கு தெரியும், பேர சொல்ல தெரிஞ்சிடும். ஆனா அவங்க முடி மட்டும் எப்படி கருப்பா இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு லேவியராமத்துல, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்தவனை கணம் பண்ணு, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்தவனை கணம் பண்ணு அப்படிங்க. இப்ப ஒரு 70 வயசுல 75 வயசுல ஒரு தாத்தா பஸ்ல ஏறுதாரு. ஆனா அவர் நல்லா யூன் பண்ணி டை அடிச்சிருக்கான்னு வைங்களேன், அவர் பார்ப்பாங்க, சரி வயசு கம்மி தானே அப்படின்னு உட்கார்ந்துக்கிடுவாங்க. அவர் அதே தோற்றத்தோடு நல்ல பஞ்சான வெள்ள முடியல போய் அவரு ஏறுதாருன்னு வைங்களேன், உடனே எந்திப்பாங்க தெரியுமா, பெரிய உட்காருங்க ஐயா உட்காருங்க அப்படிம்பாங்க. சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்களா? இப்ப நம்ம டை அடிச்சு நான் போறேன்னு வைங்களேன், எனக்கு 75 வயசு ஆயிட்டு, நான் டை அடிச்சு நல்லா நல்லா சேவ் பண்ணி போறேன்னு வைங்களேன், அவன் பார்ப்பான் வயசு கம்மி தான், நின்னே சாவு, உனக்கு இடமே கிடையாது. 80 வயசு ஆயிட்டு சில ஊழியக்காரங்களுக்கு, 75 வயசு ஆயிட்டு, ஆனா தலையில இருக்கிற டை மாறல. 20 வயசு தங்கச்சிக்கு லிப்டிக் போடுறத விட முடியல, ஜீன்ஸ் போடுறத விட முடியல, லெக்கின்ஸ் போடுறத விட முடியல. அவளை பார்த்து சொல்றாங்க, நீ லிப்டிக் போட்டா நீ வேசி. அப்ப நீ யாரு? நீ காசியா இல்ல பாசியா? நீயும் வேசிதான். ஆண்டவர் சொல்றாரு, உங்க தலையில இருக்கிற எல்லா முடியும் எண்ணப்பட்டு இருக்கிறது, மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. அவருக்கு வேலை எல்லாமே எண்ணி வச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் சில நேரத்தில் கண்ணீர் வருது. எதுக்கு எண்ணி வச்சிருக்காங்க? அவ்வளவு அக்கறை. அப்ப நான் கேட்கிறோம்ல, என் தலையில டை அடிக்கணும்னா, இந்த முடி கருப்பா இருக்குன்னா அவருக்கு தெரியும், வெள்ளையானா அவருக்கு தெரியும். உன்னத பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய முடி எப்படி இருக்கான்? சுருள் சுருளாய் காகத்தை போல இருக்கு, கருங்கரன் இருக்குல்ல. வெளிப்படுத்தல வரும்போது வெண்பஞ்சை போல மாறிட்டு அப்படிதான் இருக்கு. வெளிப்படுத்தல 1ஆம் அதிகாரத்துல வெள்ளையா மாறிட்டு. ஆனா இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய 50,000 பேர் 1,00,000 பேர் கூடுற மீட்டிங்ல 70 வயசு 72 வயசு ஆயிட்டு, ஆனா முடி மட்டும் கண்ணங்கரேன் இருக்கு. லிப்டிக் போடுறது எவ்வளவு தவறோ, என் இளமையத்தை நான் காட்டுறேன், என்ன என் வயசை குறைச்சி என்ன நான் ஒரு கம்பீரமான தோட்டத்தில் காட்டுறதுக்குதான் இந்த டை. தலையெல்லாம் டை, வாயெல்லாம் போய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இப்படிப்பட்ட சிசுரா இப்படிதான் வருவான். தெரியாம இருக்கும்போது ஒரு காரியத்தை நம்ம அறியாம செஞ்சா அதை ஆண்டவர் மன்னிப்பார். ஆனா தெரிஞ்சே செய்யறேன்னு வைங்களேன். என்னுடைய நண்பருங்க இந்த ராஜபாளையத்தில் ஒரு தம்பி உண்டு, அந்த முன்னால சூப்பர் வாட்ஸ்அப்ல அப்படி ஒரு ஒரு ஆமா அது ஒண்ணு உண்டு. அது கடலுக்கு போகும்போது என்னன்னா செம்பட்டையா இருக்கும், இந்த முடி பூரா செம்பட்டையாயி மேல இதெல்லாம் செம்பட்டையாயிரும். அவன் என்ன பண்ணிட்டான், தலையில ராவணவன் மீசில ராவி விட்டான்.
மீசில மறுநாள் பார்க்க உதடு இவ்வளவு வீங்கி இருக்கு, வீங்கி போய் இருக்கு. என்ன அப்படிங்க, லேசா போட்டேன் வீங்கிட்டு அப்படிங்க. எவ்வளவு கெமிக்கல் இருக்கு பாருங்க. எப்படி லிப்டிக் போடாதவள நரகத்தை தள்ளிடுவார் ஆண்டவர். அப்ப இந்த பெரிய பெரிய மினிஸ்டர் மாதிரி ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்களே, இவங்கள எங்க கொண்டு போட போறாரு தெரியல. நீதிமொழியில் எழுதப்பட்டிருக்கிறது, நரைமயிரானது மகிமையான கிரீடம். அந்த கிரீடத்தை இவங்க கருப்பாக்குறது, வெள்ளையாக்குறது, செம்பட்டையாக்கு பல விதத்துல இவர்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யறதை பார்க்க முடிகிறது. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்னு ஆணி, ரெண்டாவது சுத்தில். இந்த ரெண்டும் இருக்கிற திருச்சபை தான் சிசராவை வீழ்த்த முடியும். இவங்க தான் நான் அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லி அதுல பிடிபட்டு இருக்கிற ஜனங்களை வீழ்த்த இந்த ரெண்டு இருந்தா தான் சிசராவை வீழ்த்த முடியும். இல்லைன்னா நம்ம நட்டாத்தின்னு தான் சொல்லுவோம். செல்வகுமார் தான் சொல்லிட்டு இருந்தார், இப்படி அவங்க அதை விட்டு மாறவே மாட்டாங்க. அப்படிதானே பிரதர்? உங்கள்கிட்ட கேட்ட தெரியுமா? அது என்ன வெறி பாருங்க. ரத்தத்திலே ஊறி இருக்குமா. அதனாலதான் ஆண்டவர் என்ன, ரத்தத்தை பூரா எடுத்துட்டோம்னா, அப்ப இவங்க ரத்தத்துல ஊறி இருக்குன்னா இந்த ரத்தத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கலந்தாதான் மாறும். கலந்தாதான் மாறும், இல்லைன்னா மாறாது. எனக்கு அவர் சொன்ன பிறகுதான் தெரியும். அது ஒரு ஊர் போலுக்குன்னு நினைச்சேன். அது ஒரு ஊர் போலுக்க, அது பேரு ஊரு பேர் இருக்கு. அப்ப நட்டாத்திங்கிறது ஊர் போலுக்குன்னு பார்த்தா அவங்க வேற நபருக்கு கொடுக்க மாட்டாங்களாம். இதுல நிறைய கேட்டகரி இருக்கு, கொடுக்க மாட்டாங்களாம். அவங்க அதுலதான் கொடுப்பாங்களாம். எந்த வெறி பாருங்க. அப்ப இவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னா, சிசரா உள்ள இருந்து ஆளுகை செஞ்சுட்டே இருக்கான். இவங்க யாரை நோக்கி கூப்பிடணும்? எனக்காக ஒருவர் ரத்தம் சிந்தினார், எனக்காக ஒருவர் மரித்தார், எனக்காக ஒருவர் சிலுவையில் அறையப்பட்டார் சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் போதுதான் இந்த சிசராவை ஆண்டவர் வீழ்த்த ஒப்பு கொடுப்பார். இல்லைன்னா விடுதலை கிடைக்காது. அது உண்மையான வேதனையோடு மன வருந்துதலோடு அவர் நோக்கி கூப்பிடும் போதுதான் தேவனுடைய ஆவியானவர் அங்க இறங்குவார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் போதுதான் இப்படிப்பட்ட சிசராவை வீழ்த்த முடியும். நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு கூடாரத்துல வாசமா இருக்கிற ஒரு சகோதரி, அவ கையில ஆணி இருந்தது, அவள் கையில் சுத்தில் இருந்தது. தப்பனே, இந்த ஆணிய ஜெபத்துக்கு அடையாளமாகவும் சுத்தில தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாகவும் நாங்கள் தியானித்தோம். தகப்பனே, இப்படிப்பட்ட ஏதாட்டும் சிசரா எங்களுக்குள்ள மறைமுகமா இருந்து எங்களை தாக்கி கொண்டு இருந்தால் இந்த நாள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீங்க அந்த சிசராவை காட்டி கொடுத்து தேவ பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஆண்டவரே கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக உயிரை கொடுத்த தேவன், எங்களுக்காக ரத்தத்தை சிந்தின தேவன், இன்றைக்கு உம்முடைய ரத்தம் இந்த சிசராவை வீழ்த்தும்படியாக ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது, நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. என் பிள்ளைகள் சிசராவுக்கு இடம் கொடுக்க கூடாது. என் பிள்ளைகள் அந்த 900 இருப்பு ரதங்களுக்கு, 900 விதமான ஆசைகளுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி உம்முடைய ரத்தம் இன்றைக்கு எங்களை காப்பாற்றும்படியாக, இப்படிப்பட்ட பாரம்பரியத்தில இருந்து, அந்த பாரம்பரியங்கிற சாபத்தில இருந்து எங்களை காப்பாற்றும்படியாக உம்முடைய ரத்தம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக சோத்திரம்பா. தகப்பனே, ஒரு நாள் உங்களை துக்கப்படுத்திட்டு நாங்க வாழக்கூடாது ஆண்டவரே. ஒருவேளை அறியாம ஏதாட்டும் செஞ்சிருந்தா இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தயவாய் எங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேத வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல தவறி இருந்தா இந்த நாள்ல தகப்பனே, எங்களுக்கு விரோதமா இருந்த கட்டளையை குலைத்து அதை கிறுக்கி போட்டுருங்கப்பா. அந்த மரண தண்டனையிலிருந்து, தகப்பனே, சாத்தானுடைய தண்டனையிலிருந்து எங்களை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த யாகேலை போல நாங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஜெபம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம்ப்பா. தேவனுடைய வார்த்தை மிகப்பெரிய எங்களுக்கு ஆசீர்வாதம்.
இந்த ஆசீர்வாதத்தில் நாங்கள் இன்னும் உன்னதத்துக்கு ஏறி வர, இன்னும் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இந்த சிஸ்ரா ஒரு நாளும் எங்களுக்குள்ள கிரியை செய்யாதபடி, இந்த சிஸ்ராங்கிற பழைய ஆதாம் எங்களுக்குள்ள கிரியை செய்யாதபடிக்கு, அந்த ஆதாம, இந்த ஆசைங்கிற ஆதாம மாம்சத்தை சிலுவையில அடித்து அந்த சிஸ்ராவை வீழ்த்த, அந்த ஆதாம வீழ்த்த எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. ஒரு நாளும் ஆதாம் எங்களை மேற்கொள்ள கூடாது. ஒரு நிமிடம் கூட இந்த சிஸ்ரா எங்களை மேற்கொள்ள கூடாது. எங்களுக்குள்ள மேலோங்கி நிற்கிறது உம்முடைய பரிசுத்தமான ஜீவனுடைய வார்த்தை, அந்த இரத்தம். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எல்லா கனம மகிமையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான தேவனே உமக்கே செலுத்துகிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்கார ஆண்டவரே, நீங்க உணர்த்தின காரியத்துக்காக ஸ்தோத்திரம். எல்லா கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.